திரு கமல்ஹாசன் அவர்கள் ஜிஎஸ்டினா என்னன்னு புரிஞ்சுட்டு தான் பேசுறாரான்னு தெரியல, இல்ல ஏதோ படத்துல இடையில வர வசனமா நினைச்சு பேசுறாரான்னு தெரியல. இந்த ஜிஎஸ்டி இருக்கிறதால இன்றைக்கு வரி வசூல் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. அதனால டாக்ஸ் டெவல்யூஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜிஎஸ்டின்னு இருக்கிறதால தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ரெவென்யூ வந்திருக்கு. அதை விட்டுட்டு ஜிஎஸ்டியை நாங்க எதிர்க்கிறோம், ஜிஎஸ்டி பாதிப்பு எந்த ஸ்டேட்ல இருந்தாலுமே இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி அண்டர் த டொமைன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். நிறைய விஷயத்தை எப்படி ஏமாத்துறாங்க திமுக காரங்களுக்கு, ஒரு விஷயத்த மக்கள் கிட்ட எப்படி பொய்யா கொண்டு போய் சேர்த்தோம்னா பெரிய கலை அதை கத்து வச்சிருக்காங்க. ஒரு ஜிஎஸ்டி கவுன்சில் தன்னிச்சையாக மத்திய அரசு முடிவெடுக்க முடியுமா? முடியாது. ஜிஎஸ்டி கவுன்சில்ல ஆல் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆர் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ ஜிஎஸ்டியில ஒரு இஷ்யூ ஒரு ஸ்டேட்ல இருக்குன்னு சொன்னா அப்போ மாநிலத்தோட நிதி அமைச்சர் அதை ஏன் அட்ரஸ் பண்ணாம இருக்காரு? மாநிலத்துல ஜிஎஸ்டி இஷ்யூ இருக்குன்னா ஒவ்வொரு மாநிலத்தினுடைய நிதி அமைச்சரும் ஜிஎஸ்டி கவுன்சில்ல மெம்பர்ஸ். அப்ப ஏதோ மத்திய அரசு சொல்றத கேட்டுட்டு வந்து மாநில அரசுல நாங்க அமல்படுத்துறோம், இல்ல நேரடியா அவங்க எங்களுக்கு தெரியாம அமல்படுத்துறாங்கிறது உண்மை இல்ல. ஜிஎஸ்டி கவுன்சில்ல எல்லா மாநிலத்தினுடைய பிரதிநிதிகளும் இருக்காங்க. தமிழ்நாட்டுல ஜிஎஸ்டில ஏதாவது இஷ்யூ இருந்திருக்கு, இல்ல இதனால பாதிப்பு இருக்குன்னா இதை சரியா ரெப்ரசன்ட் பண்ணி மாநில அரசோட சார்பில் ஜிஎஸ்டி கவுன்சில்ல நீங்க உங்களோட தரப்பு வாதத்தையோ உங்களோட தரப்பு நியாயத்தை அங்க சொல்லி அதற்கான தீர்வு கொடுக்காம புறக்கணித்திருப்பது மாநில அரசு. அப்ப ஜிஎஸ்டியில சென்ட்ரல் கவர்மெண்ட் தப்பு பண்ணுதுங்கிற ஆர்குமெண்டே வரக்கூடாது. அதனால இந்த மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சில்ல எஃபிஷியண்டா உங்களோட பிரசன்டேஷன் இல்லைங்கிறதால you cannot completely put the blame on the central government as if that GST council is being run under the central government. Agricultural downfall in Tamil Nadu. காவேரி ரிவர் டிஸ்பியூட் நம்ம இன்னைக்கு கண்ணு முன்னால பார்த்துட்டு இருக்கோம். கர்நாடகாவில் பிஜேபி கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் காவேரி வாட்டர் டிஸ்பியூட் பெருசா எதுவுமே வரல. நம்ம ஜூன் மாசம் மேட்டூருக்கு வர வேண்டிய தண்ணிய நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் அதை கவர்மெண்ட் கெசட் வந்ததுக்கு அப்புறம் வருஷம் ஒழுங்கா தான் வந்துட்டு இருக்கு. என்னைக்கு கர்நாடகால காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்ததோ அன்னையிலிருந்து காவிரி பிரச்சனை திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இதுக்கு காரணம் யாரு? இங்க இருக்கிற திமுக அரசு, அங்க கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் அரசோட காவிரி பத்தி பேச மாட்டாங்களாம். சட்டப்பேரவையில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள் சொல்றாரு, நாங்க எழுந்திரிச்சு கேட்கிறோம், உங்க அரசாங்கம் தான், உங்க கூட்டணி அரசாங்கம் தாங்க இருக்குன்னு, நாங்க காவிரி பத்தி பேச மாட்டோங்க அப்படின்னு சட்டப்பேரவையில பதில் அளிக்கிறாருன்னா, காவிரி மாதிரியான மிக முக்கிய நீராதார பிரச்சனையில கூட உங்க கூட்டணி அரசோட நீங்க பேச மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்ப அந்த இண்டி கூட்டணி எதுக்கு இருக்கு? அந்த இண்டி கூட்டணி மக்களுக்கு என்ன நல்லது செய்ய போகுது? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அமிர்த் சரோவர் இந்த நாடு முழுக்க எங்கெங்கெல்லாம் நீர் ஆதாரத்தை பெருக்குவதற்கு, நீர் வளத்தை பாதுகாப்பதற்குன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ண ப்ராஜெக்ட்ஸ் இருக்கோ அதை தமிழ்நாட்டுல பெரிய அளவுல நிறைவேற்றவில்லை. அதனால இன்று கோடை காலத்துல தமிழகத்தினுடைய பல்வேறு நகரங்கள் குடிநீருக்கே சிரமப்படக்கூடிய நிலைமை உருவாயிருக்கு. எஜுகேஷன், ஹெல்த், இது எல்லாமே ஒரு டேட்டாஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. மாநிலத்துல ஆசிரியர்கள் பற்றாக்குறை அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆட்சிக்கு வந்து 3 வருடங்கள் ஆகியும் கூட அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில சொன்ன ஆசிரியர்கள் நியமனம் அப்படிங்கிறது நடக்கல. கோவை தெற்கு தொகுதியில ஒரு எம்எல்ஏவாக கூட இங்க இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளிகள்ல ஆசிரியர்கள் இல்லை அப்படிங்கிறத பல முறை நாங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கு ஒரு டீச்சர், குறிப்பா ராமநாதபுரம் பகுதி, உக்கடம் பகுதியில 5வது வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய கார்பரேஷன் பள்ளிகள்ல 5 வகுப்புக்கு சேர்ந்து ஒரு ஆசிரியர் இல்ல 2 ஆசிரியர் தான் இருக்காங்க. ஒரு பக்கம் என்னங்கிறோம், மேற்கல்வியில அதிகமா தமிழ்நாட்டுல என்ரோல்மெண்ட் இருக்கு, எஜுகேஷன் லிட்ரஸி ரேட் ஜாஸ்தி இருக்கு, எஜுகேஷன்ல நாங்க தமிழ்நாடு வளர்ந்துருக்கோம். ஆனா இன்னைக்கு சிச்சுவேஷன் என்ன? ஆசிரியர்கள் பற்றாக்குறை அப்படிங்கிறது கல்வியை மிகவும் பின்னங்கிய நிலைமைக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. அதிலும் குறிப்பாக ஏழை குழந்தைகள் படிக்கின்ற அரசு பள்ளிகள். ஒரு பக்கம் மத்திய தர குடும்பங்கள் அவங்களோட குழந்தைங்களோட படிப்புக்காக
சம்பாத்தியத்துல கிட்டத்தட்ட 50% இன்னைக்கு குழந்தைகளோட படிப்புக்காக செலவு பண்றாங்க. தரமான கல்வி கொடுக்க வேண்டிய அரசு கல்வி நிலையங்கள் எல்லாமே இன்றைக்கு ஆசிரியர்கள் பற்றாக்குறை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத காரணத்தால பாதிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம லா அண்ட் ஆர்டர், தமிழகம் அமைதி பூங்கா அப்படின்னு சொல்ற தமிழகம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டுல அதிகரிச்சுட்டு போயிட்டு இருக்கு. முதியோர்களுக்கு எதிரான சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எகேன்ஸ்டான கிரைம் தமிழ்நாட்டுல இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அதனால அமைதி பூங்கா அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசுல உண்மை இல்லை அப்படிங்கிறது இந்த ரிப்போர்ட் சொல்லுது. இந்த காரணங்களை எல்லாம் வைத்து லட்சியங்களை புறக்கணித்த அல்லது ஊழல் மிகுந்த திமுக அரசனோட ரிப்போர்ட் பப்ளிக் பாலிசி சென்டர் ரிசர்ச் சென்டர் இன்னைக்கு வந்து வெளியிட்டு இருக்காங்க. இத மக்களிடம் எடுத்து செல்வதற்காக அத்தனை ஊடக நண்பர்களுக்கும் இங்க நாங்க இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டு இருக்கோம். இதனோட சாஃப்ட் காப்பியை நாங்க மீடியா குரூப்ல எல்லாத்துக்கும் நாங்க ஷேர் பண்ணிடுறோம். யூ ப்ளீஸ் கவர் இட். இவை இல்லாமல் இத்தனை விஷயங்களையும் தேர்தலையும் நாங்க பிரச்சாரத்துல சொல்லிட்டு இருக்கோம். தேர்தல் பிரச்சாரத்துல இத்தனை நாள் நாங்க எதெல்லாம் சொன்னமோ அதெல்லாம் இப்போது ஒரு சென்டர் ஆதாரபூர்வமாக ரிசர்ச் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்திருக்காங்க. அதனால நாங்க இத்தனை நாள் பிரச்சாரத்துல சொன்னதுக்கு எல்லாமே வலு சேர்க்கின்ற மாதிரி இன்னைக்கு இந்த சென்டரோட ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. இதையும் நாங்க வந்து இன்னும் வரக்கூடிய 2-3 நாள்ல தீவிர பிரச்சாரத்தில் இணைத்துக் கொள்வோம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்கள் அத்தனை பேருக்கும் என்னோட நன்றிகள். வணக்கம். இந்த ரிப்போர்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரெடி ஆயிடுச்சு. தொடர்ச்சியான தேர்தல் பிரச்சாரங்கள் இன்னைக்கே கூட காலையில நான் மதுரையில இருந்து இந்த ரிப்போர்ட் வேண்டிதான் மதியம் இங்க வந்தேன். இது கிட்டத்தட்ட அவங்க ஒரு வாரமா எங்களோட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரிசர்ச் ரிப்போர்ட் ரெடியா இருக்கு, ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு. இது முந்தா நேத்து பண்றதா இருந்தது. மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் நேத்து நான் ஊர்ல இல்ல, கோயம்புத்தூர்ல இதை நாங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி சென்டர் கேட்டிருந்தாங்க. அதனால தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் தேர்தலுக்காகவான்னு சொன்னீங்கன்னா இல்ல, தேர்தல் நேரத்துல அதனால சொன்னேன். முன்னாடி நாங்க என்னென்னவெல்லாம் சொல்லிட்டு இருந்தோமோ அதெல்லாம் இன்னைக்கு ரிப்போர்ட்டா கொடுத்துருக்கோம், ஆதாரபூர்வமா கொடுத்துருக்கோம். அதனால நாங்க உண்மைதான் பேசுறோம், உண்மை இல்லாத எதையும் நாங்கள் பேசவில்லை. எங்களை எல்லாம் திருப்பியும் என்னென்னவெல்லாம் கமெண்ட் பண்றாங்க. நீங்க உண்மை பேசல, பொய் பேசுறீங்கன்னு சொல்றீங்க. பிஜேபி என்னைக்கு உண்மையதான் பேசும் பாருங்க, நாங்க கையில ஆதாரத்தோட சொல்றோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.